Welcome to Rihaja's Vlogs. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சோளோ கூழ் பார்க்க போகிறீங்க. இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சோளத்தை நான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் அது நல்லா ஊறும்னு சொல்லிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இதை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணலை. அதை நல்லா நான் கலக்கிக்கிறேன். ஏன்னா அந்த வடிகட்டினது அடியில் அப்படியே பேஸ்ட் மாதிரி தங்கிரும். அதனால் ஃபுல்லாக நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க வைங்க. அது நல்லா வேக வேக இந்த மாதிரி திக்கான ஒரு களி பேஸ்ட்டுக்கு வரும். அப்போவும் நீங்கள் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் உட்காந்துரும். அப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பரான வெந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் நம்ம வடிகட்டிக்கலாம். தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சோளோ கூழ் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை சில பேர் நைட்டே காய்ச்சி வச்சுருவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா உறைஞ்சி போய் சூப்பராக அல்வா துண்டு மாதிரி இருக்கும். அப்போ கூட அந்த தேங்காய் பாலும் சீனியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நான் காலையிலே அரைச்சி நான் உடனே இன்ஸ்டண்ட்டாக குடிக்கிறதுக்காக நான் செஞ்சுருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசும்பாலை விட தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சீனிக்கு பதில் நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இதில் சீனி சேர்த்து சாப்பிடும் போது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனால தான் நான் சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பிள்ளைங்க தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை கம்பு கேழ்வரகு வச்சு கூட நம்ம இதே மெத்தடில் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.